ஓகே காய்ஸ், இன்னைக்கு சுமன் கில் டக் அவுட் ஆனோட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது நான் தான். அதுல வந்துட்டு மாற்றமே கிடையாது. இன்னைக்கு சுமன் கில் டக் அவுட் ஆனோட ஃபர்ஸ்ட் உங்க மூஞ்சி முன்னாடி வந்தது நான் தான். எல்எஸ்டி போட்ட மாதிரி அப்படியே மூஞ்சி முன்னாடி ஃபுல்லா நானே வந்துட்டு போயிருப்பேன். அப்படியே சொன்னனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிருப்பேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஸ்கோரு தலைவன் வந்துட்டு நேற்று பேசணுமே எதுவும் பண்ணிடுவானோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, ஹி ப்ரூவ் மை பாயிண்ட் தட் ஐம் ரைட். அதுதான் சுமன் கில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். அதாவது என் பாயிண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். கழுத்து உடஞ்சு கிடந்துச்சுல்ல, டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியாம போனேன், ஒன் டே விளையாட முடியாம போனேன். சூத்த மூடிட்டு அதையும் இதே இதுல பண்ணிருக்க வேண்டியதுதானே. உன்னை எவன் கூப்பிட்டான்? அவசரம்னு வந்து 2 மேட்சை சொதப்பிட்டு தான் போறான். இதுக்குதான் நான் சொன்னேன் சஞ்சு சாம்சனை உள்ள விடுங்கடா, ஜெயஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுங்கடான்னு. எங்க கேட்கிறானுங்க? இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டானுங்கன்னே புரியல. எனக்கு புரியவே இல்லப்பா. எல்லா பவுலரையும் போட்டு அடிக்கிறானுங்க. குவிண்டன் டிகாக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாத்தி எடுத்துட்டான். நான் ஆக்சுவலா ஃபீல் பண்ணேன், குவிண்டன் டிகாக் வந்துட்டு செஞ்சுரி போடாம மிஸ் பண்ணது வந்துட்டு லைட்டா ஃபீல் பண்ணேச்சே. ரொம்ப அன்லக்கியான ஒரு ரன் அவுட். அது ரன் அவுட்டா? அது ரொம்ப அவசரப்பட்டு லேண்டமா இருந்துச்சு. செம்மாடி அடிச்சான். இந்த குவிண்டன் டிகாக்கும் இஷான் கிஷனும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே ஸ்டைல்ல தான் ஆடுவானுங்க. ஆள் 2 பேரும் குள்ளமா இருப்பானுங்க, பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பர் 2 பேரும் அடிக்கிற சிக்ஸும் அதே மாதிரி தான், அட்டாக் பண்ற அடிதான். இஷான் கிஷன் ஒருவேளை இந்தியாவை தவிர வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நியூசிலாந்து அந்த மாதிரி, நியூசிலாந்து இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரில இருந்தா இன்னும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பான். பட் பாவத்தை நம்ம ஆள் எங்க போனானே தெரியல. அந்த மாதிரி இஷான் கிஷன் காணாம போயிட்டான். பட் பரவாயில்ல, டிகாக் வந்துட்டு இன்னைக்கு பொழந்து எடுத்துட்டான். நான் ஆக்சுவலா செஞ்சுரி போடணும் அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் டிகாக்கு. பட் ஒரு அன்லக்கியான ஒரு ரன் அவுட்டால வந்துட்டு சொதப்பி அவுட் ஆயிட்டான். மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பவுலர் எல்லாம் புளிஞ்சு கொடுத்துட்டானுங்க. பும்ராவும் சரி ஹர்ஷ்தீப்லாம் இன்னைக்கு மனசாட்சியே இல்லாம 7 ஒய்டு போடுறான் ஒரு ஓவர்ல. 7 ஒய்டு ஒரு ஓவர்ல போடுறான். 6 ஒய்டு போடும் போது கௌதம் கம்பீர் அமைதியா இருந்தாரு. 7வது ஒய்டு போட்டாலும் கௌதம் கம்பீர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா 7 தலை ஃபார் ரீசன். டோனி ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. டோனி கௌதம் கம்பீர் மண்டக்குள்ள வந்து குடும்பம் நடத்திட்டு போயிட்டாரு, ஒரு தலை தரிசனம் நடத்திட்டு போயிட்டாரு. அப்படி எதுக்கு வந்துட்டு விராட் கோலி ராஞ்சியில வந்துட்டு டோனியோட டின்னர் சாப்பிட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிளாக் மேஜிக். அதெல்லாம் பிளாக் மேஜிக். கௌதம் கம்பீர் உருவ பொம்மையை வச்சு குத்தி விளையாண்டுட்டு இருக்காரு எம்எஸ் டோனி. மண்டக்குள்ள இருந்து ஆடுறாரு, டவுன்ஃபால செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு எம்எஸ் டோனி வீட்டுல இருந்துட்டு. எனக்கு தெரியும் பூஜை நடக்குது அப்படின்னு. அட ஜோக்கர் பசங்களா, நேத்து தாண்டா கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தேன் இந்த சீரீஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 3-2 ஜெயிக்க கூடாது, வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு. வாஷ் அவுட் பண்ணிட்டானுங்க இந்த மேட்ச்ல. என்ன அடி! திலக் வர்மா கதையை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திலக் வர்மா வந்து ஒரு கிளட்ச் பிளேயர். என்னதான் வந்துட்டு அவன் வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படி இப்படினாலும் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அடிப்பான். அவன் மட்டும் அடிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அடிச்சாதனால அவனும் அடிப்பான். ஓப்பனர் சொதப்புறானுங்க. வர்றான் அபிஷேக் சர்மா, வரான் 2 சிக்ஸ் அடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டான். சுமன் கில் வராரு. அவன் எதுக்கு வரான்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்டா நீ T20ல இருக்க? நீ வீட்டுக்கு போ, நல்லா சாப்பிடு. கலரா இருக்கிற பொண்ணு மாதிரி வீட்டுல உட்காந்து சாப்பிடு. ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாங்க, அவனை போய் கல்யாணம் பண்ணு. அந்த வேலையாவது உருப்படியா பாரு. அதுக்கப்புறம் கேப்டன், அதுக்கப்புறம் இன்னைக்கு யார் வந்தாரு தெரியுமா? அக்சர் பட்டேல் வந்தாரு. அதாவது ஜிஜியரா தான்ப்பா போட்டு அக்சர் பட்டேல் வரான் இன்னைக்கு. சிவம் டூபே எப்ப வரான்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு சிவம் டூபே இருக்கான்னு நான் மறந்துட்டேன். வந்து அவனும் போல்ட் ஆயிட்டு போறான். அட கடவுளே, என்ன பண்றாங்க? கேப்டன் சூரியகுமார் யாதவ் மேல ஒரே ஒரு புரட்சியா இருக்குதப்பா. ஏன்னா டீமுடைய கேப்டனும் வைஸ் கேப்டனும் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேப்டன் வந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆறாருன்னா கேப்டன்சி வச்சுதான் தப்பிச்சுட்டு இருக்கான். சூரியகுமார் சொல்ல போனா ஒரு நல்ல கேப்டன், நல்லா கூலா இருக்கான், ஹேண்டில் பண்றான், எல்லாமே நல்லா தெரியுது. ஆனா அவன் ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமாயிட்டு, ரொம்ப 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 மோசமாயிட்டு. எப்ப வந்து இந்த ஹேசல்வுட் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல வந்து காமிச்சானோ சூரியகுமாருக்கு வந்து இந்த ஸ்லோ பால் போட்டு அவுட் ஆயிடுவான்னு, அப்பல இருந்து எனக்கு ஒரு பீட மாதிரி. நான் வந்து நடுவுல ஒரு காலத்துல வந்து சுத்திட்டு இருந்தானுங்க இந்த ஃபேன்ஸ் எல்லாம், இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா, சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸோட பெட்டர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் 360 டிகிரி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், ஏபிடி வில்லியர்ஸ் வந்துட்டு எல்லா ஃபார்மேட்லயும் விளையாடுவான். எப்படி வேணாலும் விளையாட முடியும் அவனால. டிஃபெண்ட் பண்ணி விளையாட முடியும், அட்டாக் ஆகியும் விளையாட முடியும் அவனால. டெஸ்ட் ஆடுவான், ஓடிஐ ஆடுவான், T20 ஆடுவான். எந்த லீக் மேட்ச் ஆலையும் எந்த லீக் மேட்சும் அவனால ஆட முடியும். சூரியகுமாரால அந்த மாதிரி ஆட முடியாது. டெஸ்ட் ஆட முடியாது, ஓடிஐ ஆட முடியாது. ஒன்லி T20 மட்டும்தான் ஆட முடியும். இப்ப புரியுதா? 360 வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ் தான். இப்ப வந்துட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு கண்ட ஆரம்பிச்சுட்டு கேப்டன்சி வச்சு தப்பிச்சுட்டு இருக்கான். பட் ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுக்காண்டி அக்சர் பட்டேலை நீங்க வந்துட்டு 1 டவுன்ல இறக்கி விடணும்னு அவசியம். அக்சர் பட்டேல் மேல என்ன உனக்கு வெறின்னு தெரியல கௌதம் கம்பீருக்கு. எப்பவுமே இந்த அக்சர் பட்டேல், இந்த வாஷிங்டன் சுந்தர், இவங்களே வந்துட்டு இந்த மேல ஏத்தி விடுறான்.
ஏன் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க காமிக்கிறீங்களோ நாங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்துட்டு சான்ஸ் தரோம் அப்படின்னு ப்ரூவ் பண்றீங்களா? அந்த இதுக்கு வந்துட்டு சூரியகுமார் வழக்கம் போல அவுட் ஆயிட்டு போயிட்டான். அக்ஷர் பட்டேலும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டா, ஹர்திக் பாண்டியாவும் டெஸ்ட் மேட்ச் விளாண்டா. ஹர்திக் பாண்டியாவோட கோட்டாவை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். போன மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா ஸ்வாகியா ஒரு 50 போட்டாரு, நொறுக்கிட்டாரு. சோ இந்த மேட்ச் அவர் வந்து கொஞ்சம் சில் பண்ணிக்குவாரு. அதுதான் ஹர்திக் பாண்டியா ஸ்டைல். எப்பவுமே ஹர்திக் பாண்டியாவோட ஸ்டைல் அதுதான். ஒரு 50 போட்டாரு, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சாமிக்கு விட்டுருவாரு அவரு. இந்த மேட்ச் வந்துட்டு சும்மா ஃப்ரீ, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம், நாங்க இந்த மேட்ச் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் ஆடுவோம். திலக் வர்மா அடிக்கிறானா அவன் அடிக்க கூடாது, அவன் ஜெயிக்க கூடாது, அவன் எதுக்கு ஜெயிக்க கூடாது, நான் வைக்கிறேன் பாரு, நான் ஸ்டொக்க வைக்கிறேன் பாருன்னு. ஆனா அவனுங்களை மட்டும் சொல்லி என்ன பண்றது? அவனுங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. எல்லா மேட்சும் ஒருத்தனால விளையாண்டுக்கிட்டே இருக்கு. எல்லா மேட்சும் விராட் கோலி மாதிரி விளையாட முடியுமா? நான் இந்த மாதிரி டைம்ல தான் விராட் கோலி எல்லாம் மிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இருந்தானா விராட் கோலிலாம் எல்லா மேட்சும் நிப்பாண்டா. சொன்னா புரியாதுடா, எல்லா மேட்சும் நிப்பாண்டா அவனா விராட் கோலி. அப்பெல்லாம் சும்மா சிரிச்சு ஜோக் அடிச்சுக்கிட்டே அப்படிமானுங்க. இப்ப எங்க பாரு கேப்டன் என்ன பண்றாருன்னு, என்ன ஆர்டரு என்னன்னே புரியல. பவுலர் பும்ராவெல்லாம் அடிக்கிறானுங்க. நீ பும்ரா ஹர்ஷ்தீப்லாம் வந்துட்டு வழக்கம் போல எப்பவுமே நம்மளால வந்துட்டு ஹர்ஷ்தீப்போட ஸ்டைலே அப்படிதான். 2 ஓவர் நல்லா போடுவான், 2 ஓவர் நல்லா போட மாட்டான். இதுதான் ஹர்ஷ்தீப்போட ஸ்டைல். 2 ஓவர் நல்லா போட்டுட்டானா 2 ஓவர் நல்லா போட மாட்டான். ஒரு 2 ஓவர் நல்லா போடையா, அதுக்கப்புறம் 2 ஓவர் நல்லா போட்டுரும். ஆனா இன்னைக்கு போட்டு அட்டிக்கிறானுங்க வைடு. ஏன் அத்தனை வைடு புரியல. ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சிட்டு வந்தோம்னா அத்தனை வைடு போட்டு தள்ளுறான். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி, நீ ரன் எடுக்கலையா நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்றான். இப்ப வேற எனக்கு ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிச்சுட்டு, இப்ப இவனுங்க நல்லா போடலையா, அவங்க வேற கௌதம் கம்பீர் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சுமன் கில் நல்லா விளையாடாதது இதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இங்க பவுலர் நல்லா விளையாடலையா, டக்குன்னு ஹர்ஷித் ராணா சொருவ பார்ப்பான் பாருங்க அடுத்த மேட்ச்ல. சோ நெக்ஸ்ட் மேட்ச்ல ஏதாவது நடக்க போது, திடீர்னு ஹர்ஷித் ராணா வந்து ஓப்பனிங் பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பான். சுமன் கில்லும் ஹர்ஷித் ராணாவும் ஓப்பனிங் பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு கால் உடஞ்சிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஜிஜி பண்ணாலும் பண்ணாரு. கேட்டனா எங்க டீம்ல எல்லாருமே ஆல்ரவுண்டர், 11 பேர் பேட்டிங் பிடிப்பாங்க, 11 பேர் தம் அடிப்பானுங்க லூஸ் தனமா. அதனால நான் அந்த பேச்சுக்கு வரவே இல்லை. பட் வருண் சக்கரவர்த்தி வந்தாலே விக்கெட்டு, அது நடக்கிற காரியம் தான். வருண் சக்கரவர்த்தியை தவிர மத்த எல்லாருமே இன்னைக்கு செம்ம வாங்கினானுங்க கைஸ், சொல்ல போனா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டுமே பர்ஃபெக்டா பண்ணிட்டானுங்க. பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டானுங்க, பவுலிங்கும் நல்லா போட்டுட்டானுங்க. பேட்டிங் என்னன்னா குவிண்டன் டிகாக் ஆரம்பிச்சு வச்சான், மார்க்கரம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தான், மில்லர் ஒரு வழியா ஃபார்முக்கு வந்துட்டா, டானவன் ஃபெரேரா நல்லா விளாண்டா. அவனுக்கு எல்லாருமே நல்லா விளாண்டானுங்க. ஹைலைட்னா குவிண்டன் டிகாக் தான். 7 6 சொருகிட்டா வச்சு எவன் போட்டாலும் வச்சு சுத்துறான், கட்டான் அடிக்கிறான் டிகாக் இன்னைக்கு வந்துட்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஒரு நல்ல நாக்கு, ஃபெரேரா ஒரு நல்ல நாக்கு, நல்லா விளாண்டான். 213 அப்படி வந்தோடனே ஒரு டவுட் இருந்துச்சு, அடிப்பானுங்களா இவனுங்க 2வது மேட்ச் இந்த அடி அடிச்சிருக்கான் அப்படின்னு. பட் அபிஷேக் சர்மா 6 அடிச்சோன்னே ஓகே சரி. நம்ம போன வீடியோ வந்துட்டு சுமன் கில்லை பத்தி ரொம்ப கரிச்சு கொட்டணுமா, எதுவும் ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் 50 எதுவும் போட்டுருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அக்ஷர் பட்டேல பார்த்தேன். சரியா, ஸ்கிரீன்ல 1 டவுன் அக்ஷர் பட்டேல் வந்தோடனே நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், இந்தியா இந்த மேட்ச் தோத்துருவானுங்க அப்படின்னு. அதாவது எந்த தைரியத்துல அக்ஷர் பட்டேல் அவன் அடிக்கிறானோ அடிக்கலையோ அந்த முயற்சி எடுக்கிறாங்க பாத்தீங்களா. நாங்க வந்து அக்ஷர் பட்டேல மேல கொண்டு வந்து விட போறோம், இந்த மேட்ச் அவர் தான் காப்பாத்த போறாரு 1 டவுன் வந்து அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க கொண்டு வரீங்க பாத்தீங்களா. அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் வந்து புட்டிக்கிடுவோம் அப்படின்னு. திலக் வர்மா மட்டும் அடிச்சிட்டு இருந்தான். ஜித்தேஷ் சர்மா நல்லா விளாண்டான். அதாவது நான் சொல்றது எல்லாமே ஒண்ணுதான், ஒத்திட்டு சுமன் கில் நான் தான் சொல்றேன்ல, அவனை தெளிவா வைஸ் கேப்டனா போட்டானுங்க. சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டு அவனை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனாலேயே வைஸ் கேப்டனா போட்டு அவனை அசைக்க முடியாத அளவு வச்சிருக்கானுங்க. அந்த வைஸ் கேப்டன்ற பதவி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வெளியே தூக்கிடலாம். அதுக்குதான் ஸ்மார்ட்டா அவன் வைஸ் கேப்டன் ஆக்கி போட்டுட்டானுங்க. இப்ப அவன் எடுத்திருந்தானா சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருப்பான். இப்ப அவன் வைஸ் கேப்டனா இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறான், மண்டையை பிக்குது. இப்ப அவனை என்ன பண்ணன்னு தெரியல. நான் அப்பவே சொன்னேன், ஜெயஸ்வால் ஏதாவது ஒரு தப்பு பண்ணானா T20ல எல்லா மேட்சும் சூப்பரா விளாண்டா. ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கும் போது ஜெயஸ்வால் செம்மையா விளாண்டா, தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டானுங்க. இப்ப இந்த ஆள் என்ன சொன்னார் கௌதம் கம்பீர், நாங்க சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுப்போம், எத்தனை வாட்டி இருந்தாலும் அவர் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் சஞ்சு சாம்சனை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. தூக்கி வெளியே உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு மேட்சை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனோட ஃபார்ம் வந்து ரொம்ப அக்கப்போராதான் போயிட்டு இருக்குது கொஞ்ச காலமாவே. முக்கியமா சூரியகுமாரை பத்தியும் நம்ம சொல்லிதான் அவனை ரொம்ப நாளா ஆடவே இல்லை. அவன் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவோட அடிச்சான், அது மழை வந்து கெடுத்து போச்சு. மற்றபடி பாத்தீங்கன்னா சூரியகுமார் அந்த பழைய அந்த ஸ்வாகே இல்ல. சூரியகுமார் வந்து கொஞ்சம் பதட்டமாவே ஆடுற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு சூரியகுமாரோட அந்த இது தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அபிஷேக் சர்மா அவனும் அதே வைப்பு தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கான் இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல வந்து அவனும் வந்துட்டு ரொம்ப அந்த பிருத்திவி ஷா மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐ மீன் டிசிப்ளின் வைஸ்ல சொல்லல, அட்டாக்கிங் வைஸ்ல ரொம்ப அட்டாக்கா போற மாதிரி தெரியுது அபிஷேக் சர்மா வந்து.
அப்படிதான் இருக்கணும் T20னா. பட் எனக்கு புரியல இந்த புது ஸ்டைல் ஆஃப் புது வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட் வந்து எனக்கு புரியல. மேபி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தட்ல எதுவும் வச்சிருக்கானுங்களா அப்படின்னு தெரியல. ஆனா சூரியகுமார் கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். சுமன் கில்ல கூட விட்டுறலாம். எனக்கு ஏதோ சுமன் கில் வந்து இந்த இதுல பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அவனை விட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது தோணுது. தெரியலையே என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு அவனை பார்த்தாலே காண்டாவது கைஸ். எனக்கு எப்பெல்லாம் அவனை சுமன் கில்ல காட்டுறாங்களோ அப்பெல்லாம் காண்டாவது எனக்கு உண்மையிலே. சூரியகுமார் எதாவது பண்ணி ஆகணும். as a கேப்டனா வந்து அவன் எதாவது பண்ணணும். இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் சும்மா அந்த ஸ்வாகி ஷாட்டே அடிச்சு அவுட் ஆயிட்டே தான் இருக்கான் சூரியகுமார். எல்லா வாட்டியும் வரான், இப்படி ஒரு ஃபிளிக் அடிப்பான், 6 போவான். அடுத்த பால் அதே மாதிரி ஸ்லோ பால் போடுவானா மேல போயிடும் நம்மளால அவுட் ஆயிடுவாரு. இதுதான் சூரியகுமார் எல்லா மேட்ச்லயும் பண்ணிட்டு இருக்கான். பட் ஜித்தேஷ் சர்மா வந்ததுக்கு நல்லா ஒரு இது பண்ணா. அங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா பண்ணானுங்க. இன்னைக்கு பவுலிங்கும் சரி, மார்க்கோ ஆன்சன் சூப்பரா போடுறான். சூப்பரா அவனுக்கு எதிர மார்க்கோ ஆன்சன்லாம் செம அண்டர் ரேட்டடான பிளேயர். அவன்லாம் செமையா போடுறான். பவுலிங்கும் சூப்பரா போடுறான், பேட்டிங்கும் சூப்பரா போடுறான், ஃபீல்டிங்கும் நல்லா பண்றான். இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டான். மற்றபடி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபீல்டிங்கும் வந்துட்டு அவன் ஹைட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பிடிக்கிறான். ஆள் வந்துட்டு பேசாம இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஆள் ரொம்ப சைலண்டா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது அவன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு. மற்றபடி பார்ட்மேன் வந்துட்டு 4 விக்கெட்டு, அதாவது எல்லாம் ஃப்ரீ விக்கெட் மாதிரி தான் இந்தியா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு. சொல்ல போனா நெகிடி 2 விக்கெட். நெகிடி வந்து நல்லாவே போடுறாங்க பவர் பிளேலலாம். அவனும் சரி ஜான்சனும் சரி 2 பேரும் நல்லா போடுறானுங்க. நம்ம சைட்ல தான் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட். என்னைக்கு பும்ரா ஹர்ஷ்தீப்லாம் இந்த அடி வாங்குவாங்கன்னு நான் நினைக்கல. பும்ரா ஹர்ஷ்தீப்லாம் இந்த அடி வாங்குவானுங்கன்னு நினைக்கல. இவனுங்க நல்லா ஹர்ஷ்தீப் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா போடல, கேவலமா போட்டா இன்னைக்கு. ரொம்ப பேனிக் ஆகி 2 பவுலரும் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டானுங்க. டிக்காக்கு வச்சு சாத்திட்டான். நீ அவன வேணாலும் இன்னைக்கு 6 பறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. இன்னைக்கு எல்லாருமே வந்து அடிச்சுட்டு தான் போன மாதிரி இருந்துச்சு. மார்க்கரம் வந்தான், ஒரு 29 ரன் அடிச்சா, ஒரு பார்ட்னர்ஷிப் தான் கொடுத்தான். அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட 2 6 அடிச்சுட்டு தான் வாங்கிட்டு தான் அவன் போறான். நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா விளாண்டுட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவா விளாண்டுட்டோம். அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு 2 பால்ல நான் வந்து 2 6 அடிப்பேன் அப்படிங்கும் போது அப்ப எல்லா பிளேயரும் அந்த மாதிரி இருந்தாதான் கொஞ்சமாவது இதா இருக்கும். ஹர்திக் பாண்டியா திடீர்னு இன்னைக்கு நியூட்ரல் கியர்ல விளாட ஆரம்பிச்சிட்டான். அக்ஷர் பட்டேல் எதுக்கு வந்தான்னு தெரியல, வந்து ஒரு மாதிரி தடவ ஆரம்பிச்சிட்டான் அவன். சூரியகுமார் வந்து அவுட் ஆயிட்டான். என்னமோ போயிட்டு பார்ப்போம் T20ல என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க? இந்த சுமன் கில்ல என்ன பண்ணலாம், என்னதான் பண்ண போறானுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு ஆர்வமா இருக்குது. காமெடியாவும் இருக்க போகுது இந்த T20 சீரீஸ் வந்துட்டு. காமெடி ஆஃப் எராஸா தான் இருக்குது. இன்னும் நம்ம வந்து 2வது மேட்ச் தான், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அவனுங்க அடிச்சிட்டானுங்களே. 3rd வந்து தர்மசாலால நடக்க போகுது. எப்படி ஆட போறானுங்க அப்படின்னு பார்ப்போம். கம்பேக் கொடுப்பானுங்களா இந்தியா, இல்ல சூரியகுமார் வந்து சொதப்பானா, என்ன பண்ண போறானுங்க இந்த சுமன் கில் வச்சுட்டு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.